guys, welcome to Mupalai Training Academy. So இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் காவல்காரா தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ எதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீர்கள், நாங்கள் எதற்காக ஆசைப்பட்டோம், எல்லாமே இன்று நினைவாக போற நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை ஒரு காவல்காரனா உருவாக்க போற ஒரு டெஸ்ட் சீரிஸ், ஓகேங்களா? உங்களை ஒரு காவல்காரனா இந்த 2022ஆம் ஆண்டு நீங்க ஒரு எஸ்ஐயாவோ அல்லது பிசியாவோ வரக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று போகணும்னு சொல்லிட்டு உங்களை ஒரு காவல்காரனா உருவாக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸை ரிலீஸ் பண்ற நாள் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாங்க யாருக்கான டெஸ்ட் சீரிஸை ரிலீஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கான டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து பிசிக்கான டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகளை பொறுத்து நாங்க எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரிஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெளிவர இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ பிசிக்கான டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும், அதுல எத்தனை டெஸ்ட் இருக்க போது, எத்தனை பாகங்களா வரப்போகுது அப்படின்றத முதல்ல நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ காவல்காரன் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை உனக்கு 5 பாகங்கள் வரப்போகுது. அந்த 5 பாக டெஸ்ட்ல முதல் பாகம் தான் இப்போ நம்ம எழுத போறோம். ஸோ ஒவ்வொரு பாகத்திலும் நீங்க எழுத போற டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 டெஸ்டா எழுத போறீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியலை நாங்க கொடுத்துருவோம், பிடிஎஃப் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் மெட்டீரியலா கொடுத்துருவோம். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுட்டு இருக்கீங்களா? சோ பிடிஎஃப் மெட்டீரியலா கொடுத்துருவோம். அதை நீங்க படிக்க போறீங்க. படிச்சுட்டு அடுத்த நாள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறோம். அப்ப டெஸ்ட் எழுத போறீங்க. சோ மெட்டீரியல் படிக்க போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. மெட்டீரியல் படிக்க போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க, ஓகேங்களா? சோ அதை எப்படி எழுத போறீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்கன்றதை இப்ப நம்ம ஒரு பிடிஎஃப்ல பார்க்க போறோம். சோ காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ்க்கு எல்லாரும் ரெடியா இருங்க. ரெடியா இருந்துட்டு உங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூலை வந்து பாருங்க. முப்படை பயிற்சி மையம் வழங்கும் காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ் மாற்றம் தரும் 7 நெஞ்சே 7. ஏன் இந்த லைனை நான் போட்டிருக்கேன்றதுக்கு நீங்க தான் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு உதாரணமா இருக்க போறீங்க. 7 ஏன்னா நம்ம எழுத போற டெஸ்ட் வந்து 7 டெஸ்ட் எழுத போறோம். ஸோ இந்த 7 டெஸ்ட் தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. அதனால நெஞ்சே 7 துணிந்து எழுந்து உன்னுடைய டெஸ்ட்டை வந்து நீ வந்து கரெக்டா அட்டென்ட் பண்ணு. ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு தேதிக்கு சொன்ன தேதிக்கு உனக்கு என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து என்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ 24ஆம் தேதி திங்கட்கிழமை, வருகிற திங்கட்கிழமை முதல் டெஸ்ட் நான் என்ன எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா 6வது இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான தொகுப்பு, தட் மீன்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். திங்கட்கிழமை உனக்கு மெட்டீரியல் வந்துடும். புதன்கிழமை ஒரு நாள் விட்டு 26/1/2022 6வது இயற்பியல் மற்றும் வேதியியல் தேர்வுகள் 50 கேள்விகள் இடம் பெற்றிருக்கும். அப்ப 6வது இயற்பியலும் வேதியியலும் நீ படிச்சிட போற. அதற்கான தேர்வுகள் வந்து 50 கேள்விகள் எழுத போற. உனக்கு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டா கரெக்டா என்னென்னலாம் படிக்கணுமோ அதை தான் வந்து ஒரு தொகுப்பா வழங்க போறோம். சோ அதை நீ படிச்சா மட்டுமே போதும் இந்த 50 கேள்விகள் அட்டென்ட் பண்ணலாம். ஆனா 50க்கு 50 மார்க் எடுக்க முடியுமானா அதுதான் முடியாது. ஏன்னா அதை படிக்க கூடாது, நம்மளும் எக்ஸ்ட்ராவும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. சோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஒரு மெட்டீரியல்ல ஒரு 35 கொஸ்டின்ஸோ இல்ல ஒரு 40 கொஸ்டின்ஸோ அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாக்கி 10 क्वेश्चंस ட்விஸ்டடா தான் இருக்கும். அதை நீ தான் வந்து உன்னுடைய மூளையை பயன்படுத்தி அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உனக்கு நாளைக்கு எக்ஸாம் ஈஸியா மாறும். சோ அடுத்தது 27ஆம் தேதி 6வது தமிழுக்கான தொகுப்பு வெளியிடப்படும். 29ஆம் தேதி 6வது தமிழுக்கான தேர்வுகள் நடைபெறும். அப்போ 2 டெஸ்ட் ஒரு வாரத்துல நடக்க போகுது. ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24, 26, அதாவது வந்து திங்கள் புதன் வியாழன் மறுநாளே இன்னொரு தொகுப்பு, சனிக்கிழமை டெஸ்ட். அப்போ ஒரு வாரத்துல திங்கட்கிழமை தொகுப்பு வெளியிடப்படும், புதன்கிழமை தேர்வு எழுதுவீர்கள். வியாழக்கிழமை தொகுப்பு வெளியிடப்படும், சனிக்கிழமை தேர்வு எழுதுவீர்கள். இது முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரலாறையும் பொருளாதாரத்தையும் இணைச்சிருக்கேன். சோ வரலாறும் பொருளாதாரமும் சேர்ந்து 31ஆம் தேதி உங்களுக்கு தொகுப்புகள் வெளியிடப்படும். 2ஆம் தேதி வரலாறு மற்றும் பொருளாதாரத்திற்கான தேர்வு நடைபெறும். ஏன்னா வரலாறையும் பொருளாதாரத்தையும் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்துக்கு வைட்டேஜ் கம்மி, வரலாறுக்கு வைட்டேஜ் அதிகம் 6th. சோ 6th மட்டும் தான் எழுத போறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வரலாறுல இருந்து கேள்விகள் அதிகமா இருக்கும், பொருளாதாரத்துல இருந்து கேள்விகள் கம்மியா இருக்கும்ன்றதுனால அது ரெண்டுத்தையும் நினைச்சிட்டேன். அடுத்தது 3ஆம் தேதி கணிதம் எண்ணியல் தொகுப்பு வந்து வெளியிட்டு இருக்கும். அதாவது கணிதத்துல வந்து நம்பர் சிஸ்டம் எண்ணியல்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை மட்டுமே தனியா எழுத போறீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட. அடுத்தது அதற்கு அடுத்த டெஸ்ட் என்ன எழுத போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 6வது உயிரியல் தொகுப்பு வெளியிடுறோம், பயாலஜி. சோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒன்னா சேர்த்துட்டோம். அது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது உயிரியலை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் போர்ஷன்ஸ் அதுவும் இதுவும் ஈக்குவல், உயிரியலும் ஈக்குவல் அதுவும் ஈக்குவல். சோ அதுக்கப்புறம் உயிரியல் தேர்வு 50 கேள்விகள் எழுதுவீங்க. அடுத்தது பாருங்க உளவியல்ல என்னென்ன டாபிக் சொல்லிருக்கேன்னு பாருங்க. எண் வரிசை, எழுத்து வரிசை, வார்த்தை உருவாக்கம். சோ இந்த 3 டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு क्वेश्चंस வரப்போகுது 50 கேள்விகள். சோ அதற்கான தொகுப்பை வெளியிட்டுட்டு அதற்கான 50 கேள்விகளை நாம கொடுப்போம். சோ அதுக்கு அடுத்து 6வது புவியியல் மற்றும் குடிமையியலுக்கான தொகுப்பு வெளியீடு இறுதி தேர்வு 7வது தேர்வு. சோ 6வது புவியியல் மற்றும் குடிமையியல் தேர்வு 50 கேள்விகள் நடைபெறும். அதாவது ஒவ்வொரு தேர்வுக்கான தொகுப்பையும் நாம கொடுத்து அதுல இருந்து 50 கேள்விகள் கொடுக்கும்போது நீ படிச்சுட்டு எழுதும் போது உனக்கு ஈஸியா இருக்கும். சோ தொகுப்புகளையும் சேகரிச்சு வை. சோ இந்த முதல் பாக டெஸ்ட்ல நீ ஃபுல்லா முடிச்சனா 6th கம்ப்ளீட், ஓகேங்களா? 5 பாகம் ஏன் நான் சொன்னேன்னு தெரியுதா? ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ 6வதை முடித்தவுடன் நம்ம 7வதுக்கு போக போறோம். 7வதை முடித்தவுடன் 8வது, 8வதை முடித்தவுடன் 9வது, 9வதை முடித்தவுடன் 10வது. இது வந்து பிசி மாணவர்களுக்கு. எஸ்ஐ
அவர்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா 8th இருந்து ஆரம்பிக்குமே. சோ 8வதுல இருந்து தான் உங்களுக்கு டெஸ்டே ஆரம்பிக்கும். சோ 8வது 9வது 10வது 11வது 12வது இதை நீங்க கவர் பண்ணுவீங்க எஸ்ஐ மாணவர்கள். சோ எனக்கு எஸ்ஐ மாணவர்களுக்கு நான் பேசிக்ஸ்ல இருந்தே கத்துக்கணும்னா நீ 6th இந்த டெஸ்டையே ஃபாலோ பண்ணி 6th 7th முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ். சோ இது வந்து மாற்றம் தரும் 7 நெஞ்சே 7ன்னு சொல்ற இந்த கோட்டுக்கு ஏத்த மாதிரி முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் வள்ளுவன் கூற்றிற்கு ஏற்றாற் போல் உன்னுடைய முயற்சியை வந்து நீ சரிவர கொடுத்து உடலை வருத்தி உன் முயற்சியை நீ சரிவர கொடுத்தால் கண்டிப்பா வெற்றியை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, வெற்றி உன்னை தேடி கண்டிப்பா வந்துரும். சோ கண்டிப்பா காவல்காரன் ஆகியே தீருவீங்க. இந்த காவல்காரன் டெஸ்ட் சீரிஸை வந்து பார்த்து என்ன பயனடையுங்கள், இதுதான் என்னால சொல்ல முடியும். சோ டெஸ்ட்டை எழுதுங்க, நல்லபடியா எழுதுங்க. சோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அதுதான் எங்களை வந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு ஈடுபட வைக்கும். நீங்க கொடுக்குற சப்போர்ட்ஸை பொறுத்து தான் நாங்க 7th 8th 9th 10th நாங்க இன்னும் ரிஸ்க் போட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட் சீரிஸை பிரசன்ட் பண்ண முடியும். சோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட். 24ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியலோட சந்திக்கலாம். தேங்க்யூ.